வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் விஐபி கிச்சன் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம விஐபி கிச்சன் செக்மெண்ட்ல யார் வராங்க, என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பிரியாணின்னு சொன்னோன்னா எத்தனை பேர் கொஞ்சம் பிரைட் ஆகிட்டீங்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்தா அந்த பிரியாணி அப்படின்னா அதில் ஒரு நிறைய இன்க்ளூடிங் மீ எல்லாருக்குமே பார்த்தா ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு கிரேஸ் இருக்கும். ஏன்னா அது எந்த ஃபார்மில், அதாவது தக்காளி பிரியாணி ஆகட்டும், அப்புறம் காய்கறி பிரியாணி ஆகட்டும், பன்னீர் பிரியாணி ஆகட்டும், கத்திரிக்காய் எதுனாலும் அந்த பிரியாணி அப்படின்னா அதுக்கு ஒரு அந்த ஃப்ளேவரை நினச்சாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளில் கிட்டத்தட்ட ஒரு 90% பேருக்கு அந்த பிரியாணிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும். ஆனால் அந்த பிரியாணி அப்படிங்கிற போது அதுக்கு கூடுதலான ஃப்ளேவர், அதாவது இந்த வாசனை கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கலவை தான். நிறைய பேர் என்னை பார்க்குற போது அது என்ன நீங்கள் எல்லாத்துலேயும் பூண்டு சேர்க்குறீங்க மேடம், எங்களுக்கு அந்த பூண்டு வாசனை பிடிக்கலை அப்படின்னு. அது பூண்டு வாசனை பிடிக்காத நேர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணி பூண்டு போட்டால் தான் அது பிரியாணி அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி பண்ணுற போது அந்த பூண்டு இஞ்சி இல்லாமையே இந்த பிரியாணி நல்ல ஒரு மணத்தோடையும் ஒரு சுவையோடையும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பூண்டு வாசனை பிடிக்காத நிறைய நேயர்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸி புலாவ். பூண்டு இஞ்சி இல்லாத ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய புலாவ். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஈஸி புலாவ் செய்வதற்கு பாசுமதி அரிசி 1 கப், கேரட் 1, பீன்ஸ் 6, பட்டாணி சிறிதளவு தோல் உரித்து நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 1 தோல் நீக்கி மெல்லியதாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 3, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, பாக்கெட் பால் 2 கப், தாளிப்பதற்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 2, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் நறுக்கியது 1 மூடி, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போது இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் அரிசியை ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கழுவிட்டு அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது இல்லை, தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் 1க்கு 2 ஊற்ற போகிறேன். என்னென்னா இது பழைய அரிசி, கொஞ்சம் நீளமாக வரக்கூடியது. அதனால் இன்றைக்கி 1க்கு 2. 1க்கு 2ங்கிறது வந்து முழுக்க ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன். 1க்கு 1.25 விட ஒரு துளி கூட. யூஸ்வலாக நல்ல அரிசியாக இருந்ததுன்னா 1.25 தாராளமாக போதும். ஆனால் கொஞ்சம் நம்ம அது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அரிசியை கொஞ்சம் போடுவோம், இல்லை நல்லா கொஞ்சம் ரொம்ப பழைய அரிசியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு துளி, இந்த 1.25க்கு ஒரு துளி கூட, அதாவது 2க்கும் கொஞ்சம் கம்மியாக, அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் உபயோகப்படுத்துறது பாக்கெட் பால். இது நீங்கள் காய்ச்சியும் எடுத்துக்கலாம், காய்ச்சாமையும் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றணும், தேடி அதை கரைச்சி இதெல்லாம் பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நான் பாக்கெட் பாலை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ பாக்கெட் பால் நான் இன்றைக்கி அது காய்ச்சின பால் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து 1க்கு 2, ஏன்னா அரிசி வந்து நம்ம கொஞ்சம் ஒரு துளி கூடவே போட்டுக்கிறதுனால நான் அதுக்கு 2 எடுக்கிறேன். இது எப்படி தாளிக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரம் காஞ்சிட்ருக்கு இல்லையா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது என்னென்னா, இப்போ இந்த நெய்யை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தம் போட போகிற போது விருப்பம் இருந்தால் ஒரு 1 டீஸ்பூன் மேலே ஊற்றிட்டு தம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிற பட்டை லவங்கம் ஏலக்காய் முழுசாகவும் கொடுத்துருக்கேன், கரம் மசாலாவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வாசனையை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த நெய்யும் ஆகட்டும், அந்த பட்டை லவங்கம் ஏலக்காவோட கரம் மசாலா ஆகட்டும் இருந்ததுன்னா அந்த இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு வாசனை இல்லாததுக்கு இது டாமினேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் தலா 2 இருந்தால் போதும். பட்டை 2 லவங்கம், 2 ஏலக்காய், வெங்காயம், மற்றபடி பிரியாணிக்கு போடுற எல்லாமே சேர்க்குறோம். இதில் ஒன்று நம்ம வந்து இஞ்சி பூண்டு மட்டும் இல்லை. இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறதுல வெங்காயம் ஓரளவுக்கு என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லேசாக வதங்கினா போதும். கண்ணாடி அளவு லேசாக தெரிஞ்சால் போதும். ரொம்ப நேரம் வதங்கி நிறம் மாறணுங்கிறது அவசியம் இல்லை.
அப்படி ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா இந்த பிரியாணியோட கலரும் மாறிடும். என்ன காரணம்னு நம்ம பால் ஊற்றி பண்ணும்போது ஒரு மாதிரி இளம் வெளுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, லைட்டு க்ரீம் கலர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஷேடு வந்துடும். இப்போது பீன்ஸு, இந்த கேரட்டு, காய்கறி வந்து நான் எனக்கு கொடுத்துருக்க ஒரு கேரட்டு ஒரு 6 பீன்ஸுன்னு, விருப்பம் இருந்தால் கொஞ்சம் கூட கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போது இதோட கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ பெரும்பாலும் என்னோடய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அயோடைஸ்டு இல்லாமல் நான் வந்து கல் உப்பு தான் பயன்படுத்துகிறேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நான் இதில் இந்த பால் அளந்து ஊற்றிடலாம். இதை நான் காய்ச்சின பால் அப்படியே எடுத்துக்கிறேன். காய்ச்சாத பாலாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த ஊற்றிருக்கோம் இல்லையா பால், அது நல்லா அப்படி தொடாவி விட்டுட்டே இருங்க, அது கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இது எலுமிச்சம்பழம் சொல்லியிருக்கீங்களே, எலுமிச்சம்பழம் போட்டால் இது வந்து உங்களுக்கு திரண்டு போகாதா அப்படின்னு யோசிக்கலாம். அரிசி போட்டுட்டு அதை கிளறி விட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இது அடுத்தடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய சாமான் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த உப்பு. பொதுவாக பிரியாணிக்கு நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், தண்ணியில் அதாவது இந்த பாலோ தண்ணியோ எதுலேயோ உப்பு நீங்கள் போடும்போது அது சுருக்குன்னு இருக்கணும். அரிசி போட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இங்கே கம்மியாக போட்டுட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த பாலுக்கு தகுந்த அளவு மட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அரிசி போடும்போது இது உப்பு கம்மியாகிடும். ஸோ ஓரளவு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கங்க, அப்போ சாதத்தோடு கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன், இப்போ தீ குறைச்சிடுறேன். இப்போ இதில் கொத்தமல்லி, நான் மேலே தூவறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். புதினா, நான் புதினாலாம் இதில் வதக்கலை. அடுத்தது கரம் மசாலா. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இனி அரிசியை போட்டுடலாம். அதில் தீயை நல்லா குறைச்சிருக்கேன் நான். இப்போது இதில் இந்த ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சிடலாம். இந்த பால் ஊற்றி அரிசி போட்டு உப்பு போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் இந்த இஞ்சி பூண்டு வாசனை இல்லாமல் இந்த பிரியாணி நல்லா டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள். இப்போ நான் திரியை நல்லா குறைச்சிடுறேன். இப்போ நம்ம தம் போட போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாருங்கள் மேலே நம்ம போட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, நான் கொஞ்சம் நெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டால் போதும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடுறேன். நல்லா ஏர் டைட்டாக மூடி போட்டுட்டிங்கன்னா பக்காவாக அதில் தம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம், ஒரு கிளறி பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் போட்ட அரிசியில் தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி இல்லை, பத்தலை அப்படின்னாலும் தப்பே கிடையாது. குக்கரில் தான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஓப்பன் விசிலில் போடும்போது திரும்ப தண்ணி ஒரு 1/2 கப்பு கொதிக்க வச்சு ஊற்றணும். பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொதிக்க வச்சு அதில் ஊற்றி ஒரு கிளறு திரும்பி தம் போட்டிங்கன்னா கரெக்டாக தம் ஆயிரும், சரியாக இருக்கும். இப்போ போட்டிருக்கோம், நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்த அந்த 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா தாராளமாக ஆயிருக்கு. நான் இடையில ஒரு தடவை நான் திறந்து நல்லா கிளறி விட்டேன். ஏன்னா கீழே உள்ளது நல்லா வெந்திருக்கும். ஸோ மேலே உள்ளது பெரட்டி விடுவோமேன்னு பெரட்டி விட்டேன். இது அதை ஆக்சுவலி ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கரில் அது முடியாது. ஒரு விசில். இப்போ சரி குக்கரில் பண்ணுறதா இருந்தால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பால்லாம் ஊற்றி இதே மாதிரி போட்டு நம்ம புதினா இதெல்லாம் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றி எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி பெரிய தீயில், அதாவது ஃபுல் ஃப்ளேமில் 1 விசில் அல்லது 2 விசில், உடனே வந்துடும் விசில். அதுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சி வச்சு 3 நிமிஷம் தாராளமாக போதும். அதுக்கப்புறம் வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா சரியாக இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இடையில திறந்து விட்டுக்கலாம். இன்னொன்று என்னோடய சின்ன அபிப்பிராயம், இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் பண்ணுற போது குக்கரில் பண்ணுறத விட ஒரு நல்ல வாசனை அப்படிங்கிறது என்னோடய சின்ன இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கிளறிடலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கிளறி விட்டேன், சொன்ன மாதிரி கிளறி விட்டுருக்கேன். இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இது ஒரு சின்ன பவுலில் எடுத்துடலாம். அழகாக டிஸ்பிளேயில் வைக்கலாம். நான் இதுக்கு வந்து தயிர் பச்சடி வேணும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம். வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு சிப்ஸ் அப்பளம் எல்லாம் போதும்.
என்ன காரணம்னா இப்போ வந்து அந்த தயிர் பச்சடி பிரியாணிக்கு நல்லா பொருந்தி போகும். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக அந்த மாதிரி இருக்காது, ஒரே மசாலா அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு குருமா இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது ஒரு அப்பளம் சிப்ஸு இதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் டிஸ்பிளேக்கு வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க சுட சுட ஒரு இஞ்சி பூண்டு இல்லாத பிரியாணி, இஞ்சி பூண்டு இல்லாத புலாவ்னு சொல்லலாம். இந்த இஞ்சி பூண்டு வேண்டாம்னு நினைக்கிற நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் அதை கொடுங்க. அதே மாதிரி பேக் பண்ண லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்த இந்த புலாவுக்கு ஒரு சின்ன ரீகேப். இதுக்கு பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். ஒரு பாத்திரத்தை காய வச்சு காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா அதில் பாலை கலந்து ஊற்றிடலாம். பால் நல்லா கொதிக்கும் பொழுது அரிசி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதோட கூட எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு, கரம் மசாலாவும் போட்டு நல்லா கலந்துட்டு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் அதையும் போட்டு நல்லா நிறைய விட்டுட்டு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ரொம்ப தீயை குறைச்ச தீயில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸி புலாவ் தயார்.